ராஜ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வயோன் என்டர்டெயின்மெண்ட் விஜயா சதீஷ் தயாரிப்பில் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மனிதன் தெய்வமாகலாம். கதையின் நாயகனாக டைரக்டர் செல்வராகவன் நடித்திருக்கிறார். அவரது மனைவி கேரக்டரில் குஷி ரவி வருகிறார். தயாரிப்பாளர் RS சதீஷ் முக்கிய கேரக்டரிலும் அவருக்கு இணையராக காலமெல்லாம் காதல் வருகை கௌசல்யா நடித்திருக்கிறார்கள். மற்றும் மைம் கோபி, OG மகேந்திரன், லிர்திகா, சேலம் தீபக் நடித்திருக்கிறார்கள். ரவிவர்ம் ஒளிப்பதிவும் AK பிரியன் இசையமைத்தும் இருக்கிறார்கள். தீபக் எடிட்டிங், பாக்யராஜ் ஆர்ட் டைரக்ஷனும் செய்திருக்கிறார்கள். சைக்கிளில் நுங்கு பதநீர் வியாபாரம் செய்யும் ராகவன் செல்வராகவன் மற்றும் அவரது உறவினர் சதீஷ். செல்வராகவனுக்கு அழகான பெண் குஷி ரவி அவராகவே விருப்பப்பட்டு வீட்டில் வந்து பேசி திருமணம் நடக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் செல்வராகவனின் நேர்மையான அணுகுமுறை குஷி ரவிக்கு ரொம்ப பிடித்து போய் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார். ஐவேஸில் செல்வி தாபா என்ற மனைவி பெயரில் ஒரு ஹோட்டல் திறக்கிறார் செல்வராகவன். செல்வராகவனும் அவரது மாமாவும் கூட்டாக அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கின்றனர். அந்த ஊர் MLA OG மகேந்திரனின் மச்சான் மைம் கோபி அவ்வளவாக நல்லவன் இல்லை. தான் நடத்தும் தொழிற்கூடத்தில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கடன் கொடுக்கிறார். அவர்களால் குறிப்பிட்ட தேதியில் பணத்தை திருப்பி தராத போது அவர்களிடம் அத்துமீறுகிறார். கௌசல்யா அவரிடம் 50,000 வாங்கி திருப்பி தர முடியாத போது ஹோட்டலுக்கு அடியாட்கள் கவர்ச்சி பெண்களை கூட்டி வந்து கடையில் மது அருந்தி அடித்து நொறுக்குகிறார். காரணம், MLA OG மகேந்திரனிடம் ஒரு பெரியவர் ஒருவருடன் சென்று செல்வராகவன் ரோடு போடுவது சம்பந்தமாக புகார் சொல்லும்போது வசமாக மாட்டிக்கொள்கிறார் மைம் கோபி. அந்த கோபத்தில் செல்வராகவன் கடையை அடித்து நொறுக்குகிறார். செல்வராகவன் கிராமத்து சிறுமி ஒருவன் ஹோட்டலுக்கு வந்து சைக்கிளில் திரும்புகையில் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் இறந்து போய் கிடக்கிறார். பாம்பு கடித்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. செல்வராகவனின் மனைவி குஷி ரவி தற்கொலை செய்து கொள்கிறார். ஏனென்று காரணம் தெரியாத போது கௌசல்யா ஒரு உண்மையை சொல்கிறார். அது என்ன உண்மை? அதற்கு பின் விஷயம் தெரிந்து செல்வராகவன் ரியாக்ஷன் என்ன? படம் முழுக்க அழகான லொக்கேஷனில் லைவாக படம் போகிறது. சோகத்தை அளவுக்கு அதிகமாகவே பிழிகிறார்கள். உருக்கமான காட்சிகள் நெஞ்சை பதைக்க வைக்கிறது. இப்படியாக போகும் கதையில் கிளைமேக்ஸ் அப்படியே சகிப்புத்தன்மையோடு போய்விடுமோ என்று ஆடியன்ஸ் நினைப்பதற்குள் செல்வராகவன் எடுக்கும் ஆக்ஷன் அவதாரம் அப்படி போடு என்று சொல்ல வைக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ராஜ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.